கட்சியுடைய மகத்தான தலைவர் தோழர் பி.எஸ். தனுஷ்கோடி அவர்கள் அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு பந்தய எதிரியாக பிறந்து ஒரு மிகச்சிறந்த தலைவராக வளர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக ஒரு போட்டியே இல்லாத ஊராட்சி மன்ற தலைவராக இப்படி மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக விளங்கியவர் அவரை தோழர் பி.எஸ். தனுஷ்கோடி அவர்கள். கட்சியிலே மாநில குழு உறுப்பினர், விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய மாநில தலைவர் என்று பல்வேறு பொறுப்புகளை மிகச் சிறப்பாக நிறைவேற்றினார் தோழர் பி.எஸ். தனுஷ்கோடி. அவருடைய மூத்த மகன் தோழர் பி.எஸ்.சி. புருஷோத்தமன் அவர்கள். ஆகவே இவரை அறிவதற்கு முன்பாக அவருடைய சந்தையை நான் அறிவேன். அதற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 40-45 ஆண்டு காலம் நானும் தோழர் பி.எஸ்.சி. புருஷோத்தமன் அவர்களும் ஒன்றாகவே வாழ்ந்தோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவருடைய குடும்பத்துடைய அனைத்து நல்லதுகளிலும் நான் இருந்திருக்கிறேன், அவருடைய மரணத்தை தவிர. அதுதான் பெரிய சோகமான ஒரு அவருடைய குழந்தைகளுடைய திருமணம், அவருடைய குழந்தைகளுடைய பிறப்பு எல்லாவற்றிலும் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் எதிர்பாராத விதமாக அவருடைய மரணத்தன்று தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமைக்கு நான் ஆளாக கலந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்பதை இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு சில நாட்கள் கழித்து தான் இல்லத்திற்கு சென்று அவருடைய துணைவியாரையும் அவருடைய குழந்தைகளையும் சந்தித்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். உண்மையிலேயே அவருடைய மரணம் முற்றிலும் எதிர்பாராது. ஏனென்றால் அநேகமாக அவரிடம் மருத்துவ உதவி என்று வந்த அனைவருக்கும் அவர் மருத்துவ உதவி செய்திருக்கிறார். அநேகமாக அவருக்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில், சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளோடும் அவருக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது. யார் என்ன உதவி என்று கேட்டாலும் அவங்களோடு கூடவே செல்வார். அதாவது உறவினர்கள் கூட அப்படி செல்வார்களா எனக்கு தெரியாது. பல நாட்கள் மறைக்கிறார். ஒரு நாள் போய் அட்மிட் பண்ணிட்டு வந்துடுறதில்லை. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அவங்களோட அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். எவ்வளவு உயர்ந்த மருத்துவ அதிகாரிகளை சந்திப்பதாக இருந்தாலும் அல்லது அமைச்சர்களை தலையிட வேண்டி வைக்க வேண்டியிருந்தாலும் அப்படி ஒரு சிறந்த மனிதாபிமானி என்று சொன்னால் அது தோழர் புருஷோத்தமன் என்று சொல்ல முடியும். அப்படின்னா நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அப்படிலாம் மெனக்குடுவோம்னு சொல்ல முடியாது. அவர் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு மெனக்கிட்டது இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்கும் மெனக்கிட்டது இல்லை. ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் மெனக்கிட்டிருக்கிறார். உண்மையிலே ரொம்ப ஒரு அபூர்வமான மனித பிறவி, ஒரு அபூர்வமான மனிதன். அப்படி எல்லாராலையும் இருக்க முடியுமா? மற்றவர்களுக்காக வாழ்வது, தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்வதுன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனால் பிறருக்கென வாழ்ந்து மறைந்தவர் தோழர் புருஷோத்தமன் அவர்கள். அதை கூடவே 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் கூட இருந்து பார்த்தவர் என்கிற முறையில் நான் சொல்றேன். அந்த வகையில் தான் அவர் தெலுங்கு பத்திரிகையை சேர்ந்தது. பிறகு பத்திரிகையாளர்களுக்கான ஒரு யூனியனுடைய தலைவராக அவர் வளர்ந்ததும், அவர் இந்த யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்டுடைய மாநில தலைவர் ஆனதற்கு பிறகு மாநிலம் முழுவதும் பத்திரிகையாளர்களை ஒருங்கிணைப்பதிலும் அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக தனக்கு இருந்த எல்லா விதமான தொடர்புகளையும் வாய்ப்புகளையும் முழுமையாக பயன்படுத்தியவர். எந்த விதமான சொந்த நலனும் இல்லாமல் முழுமையாக பயன்படுத்தியவர் தோழர் புருஷோத்தமன் அவர்கள். ஆகவே அவரை போய் வாழ்வது என்பதெல்லாம் கற்பனையில் தான் நடக்கும். உண்மையிலே நான் சொல்றேன், அவரை போல வாழ்வது என்பது கற்பனையில் தான் நடக்கும். ஆனால் நாம் முன்னால் ஒரு மனிதன் அப்படி வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்பதே நாம் நினைத்து பெருமைப்படுகிற விஷயம். அப்படிப்பட்ட மனிதனோடு நாமும் இணைந்திருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம், அவரோடு வாழ்ந்திருக்கிறோம் என்பதே நமக்கெல்லாம் பெருமை தரத்தக்க விஷயம். அப்படித்தான் அதை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் நீங்கள் எல்லோருமே தோழர் புருஷோத்தமனோடு ஏதோ ஒரு வகையில் அந்த அமைப்பினுடைய தலைவர் என்ற முறையில் ஏதோ ஒரு வகையில் தொடர்போடு இருப்பீர்கள். அந்த வகையில் ஒரு சிறந்த மனிதனோடு சேர்ந்து வாழ்ந்து பழகினோம் என்கிற வகையில் என்றென்றைக்கும் நம்முடைய நினைவிலே தோழர் புருஷோத்தமன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் மற்றவர்களுக்காக எப்படி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரோ அதை போல உதவி என்று தேடி வரக்கூடியவர்களுக்கு உதவுவது என்பது ஒரு பெரிய நல்ல காரியம்தான். அந்த வகையில் நாம் அவரை போல வாழ்வதற்கு, அவரை போல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான முறையில் நாம் நம்முடைய செயல்பாட்டை அமைத்துக் கொண்டாலே அது உண்மையிலே அவருக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த அஞ்சலியாக இருக்கும். அவர் ஒரு மிகச்சிறந்த போராளியுடைய வாரிசு. பண்ணை அடிமைகளை விடுதலை செய்ததில் தோழர் பி. சீனிவாசராவ் அவர்களோடு சேர்ந்து தோழர் பி.எஸ். தனுஷ்கோடி மிகச்சிறந்த
போராளியாக மிகச்சிறந்த தலைவராக இருந்தவர். இன்றைக்கும் ஒப்பீட்டளவில் கீழத்தஞ்சை மாவட்டத்தில் செங்கொடி இயக்கம் வலுவாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட மகத்தான தலைவர்களில் ஒருவர். பல தலைவர்கள் அதற்கு வித்திட்டிருக்கிறார்கள். பி. சீனிவாசராவ், நாகை கந்தசாமி, பி. எஸ். சரஸ்கோடி, தோழர் சேரகுளம் அமிர்தலிங்கம், தோழர் முருகையன், வீரையன், இப்படி ஏராளமான தலைவர்கள் பட்டியலிட. அத்தகைய தலைவர்களில் முக்கியமான ஒருவராக அருமை தோழர் தனுஷ்கோடி அவர்கள் விளங்கினார். அந்த குடும்பத்திலே வளர்ந்தவர். அதனுடைய விளைவாகத்தான் மக்களுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வது என்று அவர்களுடைய தந்தையார் ஒரு தளத்தை வெளியாற்றினார் என்று சொன்னால், இவர் சென்னைக்கு வந்து அவருக்கு பிடித்தமான ஒரு துறையிலே சேர்ந்து அந்த பிரிவினருக்காகவும் அவரை தேடி வரக்கூடிய மற்றவர்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வது என்ற முறையில் பணியாற்றி மறைந்திருக்கிறார். இப்போதான் தோழர் வசீகரன் அவர்கள் சொன்னார்கள், இந்த உடல்நிலையை கவனித்துக் கொள்வது, இந்த மாதிரியான பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தங்களுடைய உடல்நிலையை கவனித்துக் கொள்வது என்பது பெரும்பாலும் இருக்கிறது தான். எல்லாருமே அந்த உபதேசத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். நானும் பலருக்கு அந்த உபதேசத்தை சொல்கிறேன். தோழர் வசீகரன் அவர்களும் சொல்கிறார். ஆனால் என்னாலே அதை வந்து கடைபிடிக்க முடியவில்லை என்பதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் எல்லா விதமான உறுப்புகளையும் மாற்ற முடியும் என்கிற அளவுக்கு மருத்துவ அறிவியல் வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. ஆனால் ஆகவே மனிதர்களுடைய வாழ்நாள் ஆண்டுகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. 100 ஆண்டுகளை கடந்து பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 100 ஆண்டுகளை கடந்து நேற்றைக்கு முன்தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்னுடைய மதிப்புக்குரிய தோழர் AKS விஜயனுடைய தாயார் மறைந்துவிட்டார். அவருக்கு வயசு 103 வயது. அவருக்கு அவர் மறைந்த போது முன்னாலும் 103 வயது. அவருடைய தோழர் சங்கரையா 103 வயதிலே தான் இருந்தார். இப்படி ஏராளமான 100 ஆண்டுகளை கடந்து பலரும் வாழ்ந்து